ராம்பூருங்கிற ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தன்னோட குழந்தை சோனு கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவி அந்த காட்டுல இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டுற வேலைய பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது தீட்டுற வண்ணம் காட்டுல இருந்த எல்லா பறவைகளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வண்ணம் தீட்டுறதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சு அது தன்னோட குடும்பத்தை நடத்தி வந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி அந்த காட்டுல இருக்கிற பொன்னிங்கிற ஒரு பறவையோட வீட்டை வண்ணம் தீட்டிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு மீனுக்குருவி அந்த பெரிய மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு. இதனால அதனோட ரெக்கைகள்ல ரொம்பவே காயப்பட்டிருந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப அழுதபடியே தன்னோட குழந்தை கூட தான் வீட்டுல இருந்துச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மிட்டுங்கிற கிளி மீனுக்குருவிய பாக்குறதுக்காக அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. தோழி மீனு, உனக்கு இப்ப எப்படி இருக்கு? நீ மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இப்ப பரவாயில்ல மிட்டு, ஆனா கைகளை தான் அசைக்க முடியல. இந்த கையோட என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. இனிமே எப்படி என் குழந்தைக்கு உணவு கொடுக்க போறேன்னு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தோழி மீனு, நீ வருத்தப்படாத. என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் நான் உனக்கு செய்வேன். காட்டுல உள்ள எல்லா பறவைகள் கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். அவங்க நிச்சயமா உனக்கு உதவி செய்வாங்க. உனக்கு ரொம்ப நன்றி மிட்டு. யாராச்சும் உதவி செய்தாதான் நானும் என் குழந்தையும் உயிர் வாழ முடியும். இல்லைன்னா என் கை சரியாகிறதுக்குள்ள 2 பேரும் இறந்து போயிடுவோம். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது மீனு, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு மிட்டு கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. அம்மா அழாதீங்கம்மா, கை ரொம்ப வலிக்குதா? நாம வேணா டாக்டர் போய் பார்த்துட்டு வருவோமா? மகளே சோனு, டாக்டரை பாக்குறதுக்கு கூட அம்மா கிட்ட காசு இல்லம்மா. நான் இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி உணவு கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியல. அத நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. மிட்டு கிளி காட்டுல உள்ள எல்லா பறவைகளையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிச்சது. நண்பர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, மீனுக்குருவி மரத்துல இருந்து கீழே விழுந்து அதனோட கையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு மீனுவால வீடுகளுக்கு வண்ணம் தீட்ட முடியாது. மீனுக்குருவிக்கு யாரெல்லாம் உதவணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க தினமும் சாப்பிடுற தானியத்துல ஒரு சிறிய அளவு தானியத்தை மீனுவோட வீட்டுல கொண்டு போய் கொடுங்க. நாங்க எல்லாருமே மீனுக்குருவிக்கு உதவி செய்யறோம். அவ ரொம்ப நல்ல பறவை. இது நல்ல கதையா இருக்கே. எங்களுக்கு உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல நாங்க சாப்பிடுறத மீனுக்குருவிக்கு வேற பங்கு கொடுக்கணுமா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கவே மாட்டேன். மீட்டிங்னு சொன்னா காப்பியும் வடையும் கொடுப்பாங்கன்னு நினைச்சு நம்பி வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு கோவமா பேசிட்டு ராணிக்காகம் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுச்சு. ஆனா ராணிக்காகத்தை தவிர காட்டுல இருந்த மற்ற பறவைகள் எல்லாரும் மீனுக்குருவிக்கு உதவி செய்ய சம்மதிச்சாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. ரொம்ப பசியோட இருந்த சோனு மீனுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. அம்மா, என்னம்மா மிட்டு ஆண்டியை இன்னும் காணல? நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா? எனக்கும் என்னாச்சுன்னு தெரியல சோனு. சாயங்கால நேரம் வந்துடுச்சு. மிட்டுவை இன்னும் காணல. காட்டுல உள்ள பறவைகள் என்ன முடிவு சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு 2 குருவிகளும் பேசிக்கிட்டு இருந்த சமயம் மிட்டு கிளி கையில ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, உனக்காக நான் மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன். சோனு, நீ இத சந்தோஷமா சாப்பிடலாம். அது இருக்கட்டும் மிட்டு, என்னோட நிலைமைய பத்தி காட்டுல உள்ள பறவைகள் கிட்ட சொன்னியா? எனக்கு யாராச்சும் உதவி செய்வாங்களா? ஆமா மீனு, இத பத்தி எல்லா பறவைகள் கிட்டையும் பேசிட்டேன். ராணியும் காலுவையும் தவிர எல்லாரும் உனக்கு உதவி செய்வாங்க. அப்படியா மிட்டு? ரொம்ப சந்தோஷம். உனக்கு ரொம்ப நன்றி. உனக்கு மட்டும் இல்ல, காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் இனிமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்க செய்த உதவிய நான் என்னைக்காவது அவங்களுக்கு திருப்பி செலுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனுக்குருவிக்கு கை உடைஞ்சிருக்கிறதுனால காட்டுல உள்ள பறவைகள் அவங்க சாப்பிடுற உணவுல கொஞ்சம் மீனுக்குருவிக்கு கொடுக்க போறாங்களாம். என்கிட்டயும் கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டேன். ஐயோ பாவம், மீனு ரொம்ப நல்ல குருவியாச்சே. ஏ ராணி, நம்ம காட்டுல தான் இப்போ நிறைய பழங்கள் கிடைக்குதே. நமக்கு கிடைக்கிற உணவுல கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன? காலு, என்னைக்குமே நாம மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது, மத்தவங்க தான் நமக்கு தரணும். தன்னோட மனைவி இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துச்சு. மறுநாள்ல இருந்து காட்டுல உள்ள எல்லா குருவிகளும் அவங்க சாப்பிடுறதுல இருந்து கொஞ்சம் உணவை மீனுக்குருவியோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. தனக்கு உதவி செய்யற பறவைக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைச்ச மீனுக்குருவி தனக்கு கிடைக்கிற உணவை ரொம்ப சிக்கனமா தான் சாப்பிட்டுச்சு. மீதி உணவுகள் எல்லாத்தையுமே தன்னோட வீட்டுல சேமிச்சு வச்சுது. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள்
காட்டுல வசந்த காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் ஆரம்பமாச்சு. மரங்கள் எல்லாமே தங்களோட இலையை உதிர்த்ததுனால காட்டுல இருந்த பறவைகளுக்கு எல்லாம் உணவு தேடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு முழுக்க மிட்டு கிளிக்கு காட்டுல எந்த உணவும் கிடைக்கல. அது ரொம்ப சோகமா ஒரு மரத்தோட அடிவாரத்துல உட்கார்ந்துருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா வந்த ஜுகுனோங்கிற ஒரு பறவை மிட்டு கிளிய பார்த்ததுமே அதனோட பக்கத்துல போச்சு. மிட்டு, உனக்கு என்னாச்சு? ஏன் ரொம்ப சோகமா இருக்க? இலையுதிர் காலத்தை நினைச்சுதான் வருத்தப்படுறேன் ஜுகுனோ. இப்பதான் இலையுதிர் காலமே ஆரம்பமாகுது. இப்பவே நமக்கு எந்த பழங்களும் கிடைக்கல. போக போக நம்ம காட்டோட நிலைமை என்ன ஆக போகுதோ? நீ சொல்றது ரொம்ப சரி மிட்டு. எங்களுக்கு இப்ப உணவு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க எப்படி மீனுக்குருவிக்கு உணவு கொடுப்போம்? நான் இப்பவே மீனுக்குருவி கிட்ட போய் நம்ம காட்டோட நிலைமையை எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி போச்சு. மீனு, இனிமே உனக்கு உணவு கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். நம்ம காட்டுல இப்போ இலையுதிர் காலம் ஆரம்பிச்சதுனால மற்ற பறவைகளுக்கு சாப்பிட உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட மிட்டு, இவ்வளவுதானா விஷயம்? நீ கவலைப்படாத. உனக்கு நான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை காட்டுறேன் பாரு. அப்படி சொன்ன மீனுக்குருவி தான் சேமிச்சு வச்ச உணவுகளை எல்லாம் மிட்டு கிளி கிட்ட காட்டுச்சு. அதை பார்த்ததுமே மிட்டு கிளிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அட மீனு, என் கண்ணையே என்னால நம்ப முடியல. உன்னால எப்படி இவ்ளோ பழங்களை சேமிக்க முடிஞ்சது? அது ஒண்ணும் இல்ல மிட்டு, எனக்கு உதவி செய்த பறவைகளுக்கு கைமாறா நானும் உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதனாலதான் அவங்க எல்லாரும் கொடுக்கற உணவை ரொம்ப சிக்கனமா சாப்பிட்டேன். கொஞ்ச காலத்திலேயே என்னால நிறைய அளவு உணவை சேமிக்க முடிஞ்சது. நீ காட்டுல உள்ள எல்லா நண்பர்கள் கிட்டையும் போய் சொல்ல. எல்லாருக்கும் நான் சேமிச்ச உணவை ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்தளிக்கிறேன். அன்னையில இருந்து மீனுக்குருவி தான் சேமிச்ச உணவை காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராணிக்காகவும் காலு காகத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனுக்குருவி காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் உணவு கொடுக்குதான். நம்ம காட்டுல தான் இப்ப பழங்கள் எதுவுமே இல்லைல்ல. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. வாங்க மீனுக்குருவியோட வீட்டுல போய் உணவு வாங்கி சாப்பிடலாம். ராணி, நான் எந்த முகத்தை வச்சுட்டு வர்றது? அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன் நம்ம சாப்பிடுறதுல கொஞ்சம் அந்த குருவிக்கு கொடுக்கலான்னு. இப்ப நம்ம போனா எந்த பறவைகளும் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க. அங்க போய் அசிங்கப்படுறதை விட பேசாம நம்ம வீட்லயே இருக்கலாம். இத கேட்ட அப்புறம் தான் ராணி காகத்துக்கு தன்னோட தவறு புரிஞ்சிச்சு. அது தான் செயலை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. காலு காகத்துக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நின்னுது. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, நாம அடுத்தவங்களுக்கு எதை கொடுக்கறோமோ அதை தான் நமக்கு திருப்பி கிடைக்கும். அதாவது நல்ல செயல்களை கொடுத்தா நல்ல செயல்கள் திருப்பி கிடைக்கும். தீய செயல்களை கொடுத்தா தீய செயல்கள் தான் திருப்பி கிடைக்கும். ஒரு அடர்ந்த காட்டோட நடுவுல ஒரு உயரமான மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல ராணிங்கிற ஒரு காகம் பல நாள் கழிச்சு ஒரு முட்டையை இட்டிருந்துச்சு. இத பார்த்த காகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சமயத்துல அங்க வந்த ராணி காகத்தோட கணவர் காலு காகம் ராணிய பார்த்ததுமே இப்படி கேட்டுச்சு. என்னாச்சு ராணி, இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? உன் முகத்தை பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு அம்சமா இருக்கு. இருக்காதா பின்ன. காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நேற்றைக்கு ராத்திரி இந்த முட்டையில இருந்து ஆண் குழந்தை பிறக்கிறதா கனவு கண்டேன். என் குழந்தை பிறந்து பெருசா வளர்ந்து இந்த காட்டையே ஆள போறான். உனக்கு எத்தனை வாட்டி ராணி சொல்றது? ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். அவங்கள நாம நல்லவங்களா இந்த உலகத்துக்கு வளர்க்கணும். அதுதான் முக்கியம். அட சும்மா இருங்க காலு. வார்த்தைக்கு கூட பெண் குழந்தைன்னு சொல்லாதீங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி, ஆண் குழந்தை தான் பிறக்கும். நீங்க வேணும்னா பாருங்க. நான் என்ன சொன்னாலும் நீ என் பேச்ச கேட்க போறதில்ல. கடவுள் தான் உன் மனசை மாத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி அந்த காக்கை குடும்பங்கள் தூங்கிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. மீனு வா, உணவு தேட போலாம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. போலாம் மிட்டு. நம்ம போகும்போது காலு காகத்தையும் கூட்டிட்டு போலாம். காலு காகம் எதுக்கு மீனு? நாம 2 பேரும் போலாம் வா. மிட்டு, ராணி காகம் அதனோட வீட்டுல முட்டை இட்டிருக்கு. அதனால காலுதான் 2 பேருக்கும் சேர்த்து உணவு தேடணும். அப்படி பேசிக்கிட்ட மீனுவும் மிட்டுவும் காலு காகத்தோட வீட்டை நோக்கி போனாங்க. காலு, நாங்க வந்துட்டோம். வா, சீக்கிரம் உணவு தேட போலாம். வர மீனு, வாங்க இப்பவே கிளம்பலாம். காலு, நீங்க வரும்போது நம்மளோட பையனுக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வாங்க. அநேகமா இன்னைக்கு
சாயந்தரம் நம்ம பையன் முட்டையில இருந்து வெளியே வந்துடுவான். ராணி, எப்பவுமே பையன் பொண்ணுன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. நம்மளோட குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் புத்திசாலியாகவும் இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும். போதும் போதும், உன்கிட்ட நான் எதுவும் பேச வரல. நீ வந்த வேலையை மட்டும் பாரு. ராணி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? இவ எப்பவுமே இப்படிதான். வாங்க, நாம உணவு தேட போலாம். கொஞ்ச நேரத்திலேயே காலும் மிட்டும் மீனும் 3 பேரும் சேர்ந்து உணவு தேடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. ராணிக்காகத்தோட முட்டையில அசைவு தெரிஞ்சது. இத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முட்டையில இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை வெளிவந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகத்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் வெளியே வந்துட்டேன். முட்டையில இருந்து வெளியே வந்துட்டேன். அட கடவுளே, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்னோட கனவெல்லாம் வீணா போச்சு. இல்ல, இது என்னோட குழந்தை இல்ல. அந்த சமயத்துல உணவு தேட போன காலுக்காகவும் வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. தன்னோட குழந்தைய பார்த்த காலுக்காகவும் அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுது. என்னாச்சு ராணி? நமக்கு குழந்தை பிறந்த சந்தோஷமே உன் முகத்துல இல்ல. அப்பா, அப்பா, நான் முட்டையில இருந்து வெளியே வந்துட்டேன். அம்மா என்கிட்ட இன்னும் பேசவே இல்லை. ஓஹோ, எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. பிறந்தது பெண் குழந்தைனால தானே நீ இப்படி இருக்க. உனக்கு எத்தனை வாட்டி ராணி சொல்றது? ஆமா, அதனாலதான் இப்படி இருக்கேன். இது ஒண்ணும் என் குழந்தை கிடையாது. நீங்களே இவளை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே ரொம்ப கோவத்துல இருந்துச்சு ராணிக்காகவும். அப்பா, அப்பா, அம்மாக்கு ஏன்பா என்ன பிடிக்கல? என் செல்ல மகளே, உன் அம்மாக்கு கண்டிப்பா பிடிக்கும். இன்னைக்கு ஏதோ கோவத்துல இருக்கா, நாளைக்கு சரியாகிடுவா. அப்படியே ராத்திரி நேரம் ஆகிடுச்சு. காலுக்காகவும் தான் குழந்தைய அணைச்சபடியே தன்னோட வீட்டுல தூங்கிடுச்சு. ஆனா ராணிக்காகத்துக்கு தூக்கமே வரல. அது எப்படியாவது தனக்கு பிறந்த குழந்தைய தீர்த்து கட்டணும்னு நினைச்சது. என்னோட குழந்தை கண்டிப்பா பையனா தான் இருக்கணும். பெண் குழந்தைய நான் எந்த காலத்திலயும் வளர்க்க மாட்டேன். காலு வேற இந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்காரு. இப்பவே இந்த குழந்தைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மெதுவா பறந்து நதிக்கரையை நோக்கி போச்சு. யாருக்குமே தெரியாம நதியோட கரையில ஒரு சின்ன கூடை அது கட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. ராணி, சும்மா பழசையே நினைச்சிட்டு இருக்காம நம்ம குழந்தைய இனி நல்லபடியா வளர்க்குற வேலையை பாரு. அவளை பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் உணவெடுத்துக்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் உணவெடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அம்மா, அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? இருக்கு தரேன். என் கூட வா. கொஞ்ச தூரத்திலேயே ரொம்ப சுவையான பழங்கள் இருக்கு. நாம அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட குழந்தைய முதுகுல தூக்கிக்கிட்டு அந்த ஆற்றங்கரையை நோக்கி போச்சு. தான் ஏற்கனவே செய்த கூடு மேல தன்னோட குழந்தைய வச்சது. என்னம்மா, இங்க ஒரு பழம் காய்க்கிற மரம் கூட இல்ல. இதோ இங்க பக்கத்துல தான் இருக்கு. இப்ப போய் நான் அந்த பழத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் பழத்தை எடுக்கிற போகிறது மாதிரி அந்த சின்ன குழந்தை இருந்த கூட தண்ணீர்ல தட்டி விட்டுடுச்சு. அது அப்படியே தண்ணீர்லயே அடிச்சிட்டும் போயிடுச்சு. இத பார்த்த ராணிக்காகவும் தனக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. காலு வந்தா ஏதாச்சும் சொல்லி அழுதா போதும். காலு உடனே நம்பிடும். அப்படியே சாயந்தர நேரமும் ஆகிடுச்சு. காலுக்காகவும் தன்னோட பொண்ணுக்காக ஆசையா ரொம்ப ருசியான மாம்பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துச்சு. என்னாச்சு ராணி? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நம்மளோட குழந்தை எங்க? காலு, நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? நான் குழந்தைய வீட்டுல விட்டுட்டு தண்ணீர் குடிக்கிறதுக்காக போனேன். திரும்பி வந்து பார்த்தா நம்மளோட குழந்தைய காணும். ராணிக்காக சொன்ன பொய்ய நம்பின காலுக்காகவும் ரொம்ப வருத்தத்தோட அழ ஆரம்பிச்சிடுச்சு. நீ கவலைப்படாத ராணி, நிச்சயம் ஒரு நாள் நம்ம பொண்ணு நம்ம கிட்ட திரும்பி வந்துடுவா. என்ன மன்னிச்சிடுங்க காலு, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சமயத்துல நதிக்கரையில தண்ணீர் குடிக்க போன குக்கு குழந்தை தண்ணியில அடிச்சிட்டு போறத பார்த்துச்சு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட கடவுளே, என்ன இது, ஒரு சின்ன குழந்தை தண்ணியில அடிச்சிட்டு போகுது. இப்பவே அதை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்ன குக்கு ரொம்ப வேகமா தண்ணீரோட திசையை நோக்கி போச்சு. ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்ட குக்கு கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகத்தோட குழந்தைய அந்த தண்ணீர்ல இருந்து மேல தூக்கிடுச்சு. நீ யாருமா? நீ எப்படி தண்ணீர்ல அடிச்சிட்டு வந்த? உன்னை யாரு தண்ணியில தூக்கி போட்டது? நான் பிறந்ததுல இருந்தே எங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல. அவங்க தான் என்ன வேண்டான்னு முடிவு பண்ணி தண்ணியில தூக்கி போட்டுட்டாங்க. அட கடவுளே, இது என்ன கொடுமையா இருக்கு. இந்த குருவியோட அம்மா எவ்வளோ கல் நெஞ்சக்காரியா இருக்கா. நீ கவலைப்படாத,
நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்த குக்குவோட கணவர் குக்கு கிட்ட இப்படி கேட்டாரு. குக்கு, யாரு இந்த குழந்தை? இந்த குழந்தை ஏன் நம்ம வீட்டுல வச்சிருக்க? என்னங்க, இந்த குழந்தைய இனிமே நம்மளே வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதனோட அம்மா இதனை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாங்க. நாமளே இந்த குழந்தைய வளர்க்கலாம். சரி குக்கு, உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். இந்த குழந்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. இவளுக்கு சுந்தரின்னு நம்ம பேரு வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு பறவைகளும் அன்னையில இருந்து அந்த சின்ன குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அத ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. சாப்பிடுறதுக்கு நிறைய உணவுகளையும் கொடுத்தாங்க. அன்னைக்கு ராணிக்காகவும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துச்சு. காலுக்காகவும் தூங்குனதுக்கு அப்புறம் அது கொண்டு வந்த மாம்பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. இப்படியே சில தினங்கள் கடந்து போச்சு. சுந்தரியும் இப்ப மெதுவா வளர ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் காலுவும் ராணியும் சேர்ந்து இறை தேடுறதுக்கு பறந்து போனாங்க. அப்போ பலத்த காற்று அடிச்சதுல எதிர்பாராத விதமா ஒரு கட்டை மோதி காலுவும் ராணியும் கீழே விழுந்தாங்க. அந்த விபத்துல ராணி காகத்துக்கு பலமா அடிபட்டிருந்துச்சு. ஆனா காலுக்காகமோ அந்த இடத்திலேயே இறந்து போச்சு. இத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப அழுதுச்சு. ஐயோ காலு, காலு எழுந்துரு, உனக்கு என்ன ஆச்சு? இனிமே எனக்கு யார் இருக்கா? காலு எழுந்துரு. கடவுளே, நான் எவ்வளோ பெரிய தப்பு செய்திருக்கேன். நான் செய்த தப்புக்கு தான் என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு. என் கணவரை தான் என்கிட்ட இருந்து எடுத்துட்ட. தயவு செஞ்சு என் பொண்ணையாவது எனக்கு திருப்பி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி ரொம்ப வருத்தத்துல அழுதுச்சு ராணிக்காகவும். அம்மா, அம்மா, எனக்கு பறக்கணும்னு போல ஆசையா இருக்கு. நான் தான் இப்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டேனே, எனக்கு எப்ப பறக்க கத்து கொடுப்பீங்க? ஆமா, என்னோட செல்ல பொண்ணு வளர்ந்துட்டா. நாளைக்கே உனக்கு பறக்க கத்து கொடுக்கறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே குக்குவும் சுந்தரியும் அன்னைக்கு தூங்கிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. சுந்தரி தான் முத பறக்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துச்சு. அம்மா, அம்மா, இன்னைக்கு பறக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போலாமா? நம்ம பறக்க கத்துக்க போலாம். ஆஹா, போலாம் சுந்தரி. பறக்கும்போது ரொம்ப கவனமா பறக்கணும், சரியா? நானும் அப்பாவும் உன்னை பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே குக்குவும் அதனோட கணவரும் சுந்தரிக்கு பறக்க கத்து கொடுத்தாங்க. சுந்தரியும் மெதுவா பறக்க ஆரம்பிச்சது. கடவுளே, எனக்கு இப்போ யாருமே இல்லை, நான் அனாதையா இருக்கேன். இந்த நேரம் என் பொண்ணு இருந்தா அவளாச்சும் எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வருவா, என்ன ரொம்ப நல்லா பார்த்திருப்பா. அந்த சமயத்துல வானத்துல பறந்துகிட்டு இருந்த சுந்தரி தன்னோட அம்மாவை பார்த்துச்சு. அம்மா, அப்பா, அதோ பாருங்க, என்னோட அம்மா இருக்காங்க. வாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன சுந்தரி ரொம்ப வேகமா தான் அம்மா இருக்கிற திசையை நோக்கி போச்சு. அம்மா, அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் இல்லாம நீங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா எங்கம்மா? வந்துட்டியா மகளே? உன்னோட அப்பா ஒரு விபத்துல இறந்துட்டாரு. இப்போ நான் யாருமே இல்லாத அனாதையா இருக்கேன். தயவு செஞ்சு நீயும் என்னை விட்டு போயிடாத, என் கூடயே இருந்துடுமா. என்னால முடியாதுமா. என்னால உங்களை மாதிரி சுயநலமா யோசிக்க முடியாது. என்னோட உண்மையான அம்மா அப்பாவை விட்டு நான் வரமாட்டேன். அவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நான் அவங்க கூட தான் போவேன் அப்படின்னு சொன்ன சுந்தரி மறுபடியும் தன்னோட அப்பா அம்மா கூட தன்னோட காட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. ராணிக்காகமோ தான் செஞ்ச தப்ப நினைச்சு அழுதபடியே கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இறந்து போயிடுச்சு. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத நிஜமில்லாத இந்த வாழ்க்கையில கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா நாம வாழ பழகிக்கணும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நமது சப்ஸ்கிரைபர் ஷிவானிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஹாய் சரஸ்வதி, ஹாய் ஹஃபீஜா, ஹாய் ஷாஃபிக், ஹாய் ஹரீஷ், ஹாய் நிவேதா. ஆனந்தி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஹாய் ஹஸ்னா, ஹாய் ஹாசினா, ஹாய் மாலிக். உங்கள் அன்பு குடும்பத்திற்கு மீனுக்குருவி சார்பாக ஒரு பெரிய ஹாய். ஹாய் தமிழ் இலக்கியன், உங்கள் பெயர் மிகவும் அருமையாக உள்ளது. ஹாய் சக்தீஸ்வரினி, ஹாய் நித்தீஸ்வர், ஹாய் நிவாஷ்னி, ஹாய் சைனப், ஹாய் ஜனனி பிரியம். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.